வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வாழ்க்கை மலர்கள் நால்வோர் நற்சிந்தனை. ஜனவரி 20. மனம், உயிர், தெய்வநிலை. தலைப்பு: மனம், உயிர், தெய்வநிலை ஆகியவை மறைப்பொருட்கள். அவற்றை விஞ்ஞானத்தால் அறிய முடியாது. புலன்களை கொண்டு அறிவது விஞ்ஞானம். புலன்களுக்கு உபகருவிகள் துணையை கொண்டு அறிவது விஞ்ஞானம். அறிவை கொண்டு ஆராய்வது மெய்ஞானம். உடலை பற்றி நிறைய அறிந்து வைத்திருக்கிறோம். மனதை பற்றியும் அறிய வேண்டும். இந்த ஆராய்ச்சி உயிரை பற்றி அறிவதில் கொண்டு போய்விடும். உயிரை பற்றிய ஆராய்ச்சியின் முடிவு தன்னிலை விளக்கத்தில் முடியும். இந்த இடமே எல்லா ஆராய்ச்சிகளின் முடிவு. அருள்துறைக்கு உயிர் என்ற சொல்லை மையமாக வைத்து ஆன்மீகம், ஆங்கிலத்தில் கூட ஸ்பிரிச்சுவலிசம் என பெயர் வைத்திருக்கிறார்கள். தன்னை அறியாதவரை மனதுக்கு அமைதி இல்லை. ஏனெனில் இந்த பிறவி எடுத்ததன் நோக்கமே தன்னை அறிவதற்காகத்தான். தன்னை அறிய தத்துவ விளக்கங்கள் உதவியாகத்தான் இருக்கும். ஆனால் தன் மூலத்தை தானே எட்டி உள்ளுணர்வாக, அகக்காட்சியாக அறிய யோகமே துணை செய்யும். அந்த யோகத்தை இக்காலத்திற்கு ஏற்ப எளிமைப்படுத்த பெற்றதே எளிய முறை குண்டலினி யோகம் என்னும் மனவளக்கலை. இதனை மாணவர்கள் பயில்வதால் அறிவு தெளிவும் கடமை உணர்வும் பெறலாம். படிப்புக்கும் நன்மை தரும். பிற்கால வாழ்க்கையின் உயர்வுக்கு இப்போதே அஸ்திவாரம் அமைத்ததாகும். படிப்புக்கோ வேறு அன்றாட காரியங்களுக்கோ சிறிதும் இடையூறு இன்றி மனவளக்கலை பயிலலாம். இதற்கு ஒதுக்கிய சிறிது நேரம் படிக்க ஒதுக்கும் பெரிய நேரத்தையும் குறைக்க உதவும். மனம் செம்மையும் பிரகாசமும் பெறும். அருள் தந்தை வாழ்க வளமுடன். தொடரும்.